சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக சுமார் 5000 பேர் களப்பணியாற்றுகிறார்கள். இந்த 5000 பேருடைய உழைப்பால் தான் தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற முடியும். அப்படி இந்த பாகக்கலை கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதுடைய நோக்கம் அறிவிச்சார். குமரகுரு சொன்னார், ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 25 வாக்குகளை நாம் உங்கள் மூலமாக வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். வந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஏதோ பாகக்கலை நிர்வாகிகள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி இங்கே இருக்கின்றீர்களே, நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி, அவர்களும் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டோம். இவ்வளவு ஆண்டு காலம் இந்த கட்சியை கட்டி காத்தவர் இங்கே இருக்கின்றீர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டு அந்த உழைப்பால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிறது.